ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஐட்டம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சாண்ட்விச். சாண்ட்விச் நம்ம இன்றைக்கி வந்து வெஜ்ஜும் சீஸும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன நறுக்கிய வெங்காயம் போடுறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் சின்னதாக நறுக்கின கேரட்டை போட்டுக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் முட்டைக்கோஸும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம சாண்ட்விச்சுக்கு பீன்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்னு, அந்த மாதிரி என்ன வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதை வேக வச்சு நான் மசிச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன டம்ளர் இல்லைன்னா மேட்சரை வச்சு மசிச்சுக்கலாம். இப்போ டம்ளர் வச்சு மசிச்சுக்கிறேன். நான் எவ்வளோ அளவுக்கு முடியுதோ அவ்வளோ அளவுக்கு மசிச்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம சாண்ட்விச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நான் அதை 2 பவுலில் மாற்றிருக்கேன். ஒன்று வந்து வெஜ் சாண்ட்விச்சாக பண்ண போகிறோம், ஒன்று சீஸி வெஜ் சாண்ட்விச்சாக பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே கொஞ்சம் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மொசரல்லா சீஸு. இது நான் வாங்கினதே ஷெடர் சீஸாக தான் வாங்கினேன். அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இப்போ நல்லா கலந்தாச்சு. நான் 2 டைப் ஆஃப் ப்ரெட்டும் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இந்த மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மின்ட் சட்னி, க்ரீன் சட்னி வேணும்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டேரெக்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டைப் ஆஃப் ப்ரெட்டும் எடுத்திருக்கேன். ஒன்று வீட் ப்ரெட்டு, ஒன்று வந்து மைதா ப்ரெட்டு. உங்களுக்கு என்ன ப்ரெட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் 4 ஸ்லைஸ் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெண்ணெய் வச்சுருக்கேன். வெண்ணெய் தடவிட்டு நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். தவா சூடாகிடுச்சு. கொஞ்சம் வெண்ணெய் தடவிட்டேன். இப்போ ப்ரெட் போட்டுக்கலாம். இந்த ப்ரெட் வந்து ஈவனாக குக் ஆகிறதுக்கு அது மேலே ஒரு வெயிட் வைக்கணும். அப்போ தான் அது வந்து ஈவனாக குக் ஆகும். இல்லைனா ஒரு இடத்துல ப்ரௌனாக இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. இப்போ ஒரு சைடு வந்து வெந்துருச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சைட் போட்டுக்கலாம். நம்ம அதுக்கும் கொஞ்சம் லைட்டாக வெண்ணெய் தடவிக்கலாம். வெண்ணெய் தடவிட்டு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வெயிட் வைக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா 4 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் பண்ண போகிறேன். இது வந்து மைதா ப்ரெட்டு. இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து வீட் ப்ரெட் பண்ணேன். அதே மாதிரி வெயிட் வச்சு சேம் ப்ரொசீஜர் தான். திருப்பி கொஞ்சம் வெண்ணெய் தடவிட்டு நம்ம ப்ரெட் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நடுவில் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து வெஜிடபிள் சாண்ட்விட்சு. இது வந்து சீஸ் சாண்ட்விட்சு. பாருங்கள், சீஸ் எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகிருக்குன்றத. வா, நல்லா மெல்ட் ஆகிருக்கு. எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள், த்ரெட்டியாக. இது மைதாவில் சீஸ் பண்ணது, சூப்பராக வருது.
வாங்க டேஸ்ட் பண்ணலாம் இப்போது. கொஞ்சம் சூடாக இருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி டிஷ் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ரொம்ப தேங்க்ஸ்.